அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல். பாஜக கூட்டணி வேட்பாளராக திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பை முன்வைத்துதான் அந்த புள்ளியில் தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். தமிழகத்தை குறிவைத்து மோடி ஷா நகர்த்தக்கூடிய காய்களின் பின்கதை என்ன? இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர்கள் திரு பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். பாக்கி அவர்கள், வணக்கம் பாக்கி. ஜீவசகாப்தன் அவர்கள், வணக்கம் ஜீவசகாப்தன். நம்மோட அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி. பிரியன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இன்னும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்லாம் யாரும் அறிவிக்கல. ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களோட அறிவிப்புக்கு பின்னால் இருக்கிற அரசியல் கணக்கு அப்படின்னு நீங்க எதை புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, பாஜகவுடைய கூகுளின்னு சொல்லலாம் அதை. ஓ, நல்ல தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் வரப்போகிற இந்த சமயத்தில் அவங்க ஒரு திமுக அணியை கொஞ்சம் லேசாக அசஸ்ஸி பார்க்குற மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. பாயிண்ட் என்னென்னா வந்து சிபி ராதாகிருஷ்ணனோட இன்னும் பல பெயர்கள் அடிபட்டன. ஜேபி நட்டா போன்றவர்கள் பேரெல்லாம் அடிபட்டது. பல பேர்கள் நார்த் இந்தியன்ஸ் பேரெல்லாம் நிறைய அடிபட்டது. சிபி ராதாகிருஷ்ணன் பேரும் சில சமயங்களில் சொன்னது உண்மைதான், ஆனால் பெருசாக அடிப்படலை. அவங்க சிபி ராதாகிருஷ்ணனை இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்கிறதுன்றது வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டு சூழலில் வந்து அது வந்து முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். பாஜகவோட ஸ்ட்ராட்டஜியில் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன். அதான் இன்றைக்கி அதோட தொடர்ச்சியாக தான் எடப்பாடி ஒன்று சொல்கிறாரு பாருங்க, தமிழர்கள் எல்லோரும் ஆதரிக்கணும், தமிழ்நாட்டு கட்சிகள் எல்லோரும் ஆதரிக்கணும் அப்படின்றது. இது வந்து திமுகவுக்கான ஒரு இது அவங்களுக்கு ஒரு சிக்கலில் மாட்டி வைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இந்தியா கூட்டணி இருக்காங்க. இந்தியா கூட்டணி ஒரு வேட்பாளரை போடுறாங்களா இல்லையான்றது இதுமாரி தான் தெரியும் ஆக்சுவலாக. அப்போது அவங்களுக்கு என்ன சங்கடம்னா, பாஜக வந்து ஒரு பொது வேட்பாளர் போட்டால் அதை ஆதரிக்கிறதுக்கான ஒரு கடமை வந்து திமுகவுக்கு இருக்கலாம். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொது வேட்பாளர், எந்த கட்சியும் சாராதவர். சிபிஆர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் ஹார்ட்கோர் தொண்டை, அதுலேருந்து பாஜகவோட ஸ்பான்சர் அவங்க சொல்லி தான் பாஜக தான் இருக்கார் அவர். பாஜக போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது திமுக வந்து நேர பாஜகவுக்கு எதிராக இருக்கிற திமுக சிபி ராதாகிருஷ்ணனை வந்து ஆதரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக இதுக்காக ஆதரிக்கணும். என்டிஏவுடைய வேட்பாளர் அவர், என்டிஏவுடைய வேட்பாளர் ஹார்ட்கோர் பாஜக இவர் அவர். அப்படி இருக்கும்போது எதுக்காக திமுக இவர் ஆதரிக்கணும்? தமிழர்கள் அப்படின்ற போர்வையால் தமிழர்கள் என்ற அந்த ஒரு இதில் வந்து இவரை ஆதரிக்கணுன்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. தமிழர்கள் தானே, தமிழர்கள் ஆதரிக்கணும்னு. இங்கே வந்து தமிழர்கள் ஆதரிக்கணுமா இல்லை இங்கே வந்து அரசியல் ரீதியான ஒரு கணக்கு இருக்கான்னு இருக்குல்ல? ஓகே, அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அது நம்பல திமுக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. இந்த அறிவிப்புல ஏதாவது வாக்கு வங்கி கணக்கு எதுவும் அப்படி கண்டிப்பா இருக்கு. இப்போ வந்து நாளைக்கு இவங்க வந்து யூபிஏல ஒரு இந்தியா கூட்டணியில ஒரு கேண்டிடேட்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே தமிழ்நாட்டில் வந்து பாஜக அதிமுக என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஒரு தமிழர் துணை ஜனாதிபதி ஆகிறதுக்கான வாய்ப்பு வெங்கட்ராமருக்கு அப்புறம் இப்போ தான் கிடச்சிருக்கு. அதை வந்து திமுக வந்து தமிழர்களுக்கு தமிழர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் தமிழருக்கு வந்து ஓட்டு போடலன்னுவாங்க. ஆனால் அந்த தமிழர் வந்து பாஜகவை சேர்ந்த தமிழர், அவர் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த தமிழர், அதுக்கு நேர் எதிராக திமுக இருக்குன்ற அந்த விஷயத்தை பின்னுக்கு தள்ளிட்டு தமிழருக்கு ஆதரவு கொடுக்கலன்ற விஷயத்தை முன்னுக்கு வைப்பாங்க. முன்னுக்கு வச்சு கொங்கு மண்டலத்தில் ஒரு பாலிடிக்ஸாக அவங்க பண்ணலாம். பாருங்கள், தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கல, தமிழர் சிபிஆர் தமிழர் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கல, திமுக தமிழர்னு ஏகப்பட்டது பேசுகிறாங்க, ஒன்றுமே ஆதரிக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க பண்ணலாம். நீங்க சொல்றது தமிழ்நாடு முழுவதும் இல்லாம கொங்கு மண்டலத்துல இது பெருசா பேசப்படுன்றீங்க? கண்டிப்பா கொங்கு மண்டலத்துல இன்னும் அவங்களுடைய ஏற்கனவே அவங்க செல்வாக்கா இருக்காங்க. பிஜேபி அதிமுக கூட்டணி செல்வாக்கா தான் இருக்கு. இன்னும் மேலும் அவர்களை வலுப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு பிரச்சாரமா அதை கையில் எடுப்பாங்க. அது வந்து இது வந்து வெளிப்படையான ஒரு பிரச்சாரமா இருந்தா கூட உள்ளுக்குள்ள அந்த ஒரு ஓட் பேங்கை வந்து தங்களுக்கு ஆதரவா மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அவங்க பண்ணுவாங்க ஆக்சுவலா. அதனால திமுகவுக்கு வந்து இது வந்து ஒரு சங்கடமான ஏரியாவா இருக்கு. ஒரு தமிழராக இருக்காரு, வெங்கட்ராமனுக்கு அப்புறம் 84க்கு அப்புறம் இப்போதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தமிழர் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து தமிழ்நாடு அப்துல் கலாமை கூட வந்து பாஜக கூட்டணியில் இருக்கும்போது திமுக ஆதரிச்சாங்க. தமிழர்ன்றது மட்டும் இல்லை, வாஜ்பாயோட இருந்தாங்க, அதனால் ஆதரிச்சாங்க 2002. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு சான்ஸாக கிடச்சிருக்கு, ஒரு தமிழருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா சிபிஆர் வந்து நல்லவர் தான்.
அவர் வந்து எல்லோருக்கும் நல்லவராக பழகிறாரு, எல்லாத்தையும் நல்ல அணுக்கமாக இருக்கக்கூடியவர் தான், அதுலலாம் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் பாஜகவுடைய இந்த நாமினேஷனில் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. அதை வந்து திமுகவை வந்து தமிழர்களுக்கு விரோதின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுக்க பார்க்குறாங்க ஆக்சுவலாக. ஓஹோ. இவர் வந்து சிபிஆர், ஆனால் சிபிஆர் ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு கிடையாது. அவங்க அரசியல் ரீதியாக அதை பார்ப்பாங்க ஆக்சுவலாக. அப்போ இதுலேருந்து எஸ்கேப் பார்த்துக்கு என்ன வழி அப்படின்னு திமுக யோசிப்பாங்க. பட் ஆனால் அந்த கார்டை பயன்படுத்துவாங்க. நீங்கள் ஒரு தமிழரை வந்து நீங்கள் ஆதரிக்கல, தமிழர்களுக்கு இவ்வளோ பெரிய உயர்ந்த போஸ்ட் கிடைச்சிருக்கு, நீங்கள் அவர் ஆதரிக்காத விட்டீங்க, நீங்கள் தமிழர்களோட நலனுக்காக நீங்கள் பேசுறீங்கன்றது வந்து சும்மா வாய் பேச்சு தான். ஆக்சுவலாக வரும்போது நீங்கள் ஆதரிக்க மாட்டீங்கன்னா எப்படி ஆதரிக்க முடியும் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்பாங்க. அரசியல் ரீதியாக அவங்க எதிர்க்க திமுகலேருந்து கேட்பாங்க, நாங்கள் பாஜகவுக்கு நேர் எதிராக இருக்கோம், நீங்கள் வந்து எங்களை கலந்து ஆலோசித்து ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பொதுவான வேட்பாளரை போட்டால் பரவாயில்ல, நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பாஜக நபரை வந்து நீங்கள் வேட்பாளராக போட்டிங்கன்னா நாங்கள் எப்படி ஆதரிக்க முடியும், அதனால் நாங்கள் ஆதரிக்க முடியாது அப்படின்ற லெவலில் அவங்க இருக்காங்க. ஸோ இந்த சங்கடமான விஷயத்தை வந்து எடப்பாடி உடனே இன்றைக்கே இந்த விஷயத்தை அவர் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, தமிழர்கள் எல்லோரும் ஆதரிக்கணும்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, திமுகவை கவுண்டர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை ரெடி பண்ணுறாங்க. மறுபடியும் நயினார் நாகேந்திரன் அறிக்கையே விட்டுட்டார், தமிழரை ஆதரிக்கணும். அதான் நம்ம குரல் தமிழர் கிடையாது இங்கே பிரச்சனை. இங்கே நீ தமிழர் தான், நீ எல்லாருமே இங்கே தமிழர்கள் தான். பாலிடிக்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் தமிழர்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் யாரு? தமிழர்கள் நீங்கள் யாரு? அதான் கேள்வி. தமிழர்கள் நீங்கள் யாரு? அது திமுகவுக்கு நேர் எதிரான இருக்கீங்க. ஓகே, அதை திமுக எடுக்கும். அதை திமுக கையில், அதை மட்டுமே திமுக கையில் எடுக்காது. அதில் இன்னொரு ட்விஸ்ட் கொண்டு போறாங்க உள்ள. என்ன ட்விஸ்ட் பிரியன்? திமுகவே ஒரு தமிழரை நிறுத்தி வச்சா இந்தியா கூட்டணி சார்பா இந்த வாதம் அடிபட்டு போயிடுல. இந்த தமிழருக்கு தான் நாங்கள் ஓட்டு, அவரும் தமிழர் தானே. ஓகே, இந்தியா கூட்டணி சார்பா ஒரு தமிழர் நிற்கிறாரு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் ரெண்டு தமிழர்களுக்கு நடுவில் மோதலா? எப்படியும் பாஜக தமிழர் தான் வின் பண்ணுவாரு அப்படின்னா வின் பண்ணிட்டு போட்டோம். பட் நாங்கள் எங்க சார்பா ஒரு தமிழரை நிற்க வைக்கிறோம், பேசுறோம். ரவீந்திரன் துரைசாமி, இப்போ குடியரசு துணைத் தலைவர் அப்படின்னா இந்தியா முழுவதுக்குமான அரசியல் கணக்குகள் அப்படிதான் பார்க்கப்படும். ஒரு கட்சியில் இருக்கிற முக்கிய தலகர்த்தர்கள், ஆர்எஸ்எஸ்ல இருந்த முக்கிய தலகர்த்தர்கள், அதுல நமக்கு யாருக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் பண்ணுவாங்க. இப்போ சிபிஆர் அப்படின்றது வந்து தமிழ்நாடு சென்ட்ரிக்கா அப்படி எதுவும் யோசிச்சிருக்கிறாங்களா, இல்ல பாஜக இந்த அறிவிப்பை தனக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? எப்படி யோசனை? சிபிஆர் அவங்களோட அறிவிப்பு எப்படி வந்ததா நினைக்கிறீங்க? ஆல் இண்டியா சென்ட்ரிக்கா தான் இது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாரு. பார்லிமெண்ட் போர்டு வந்து தெள்ள தெளிவாக பார்லிமெண்ட் போர்டு வந்து சிபிஆரை வைஸ் பிரசிடென்டா நியமித்ததற்கு வந்து அந்த கேண்டிடேட்டா நியமித்திருக்க வந்து சிபிஆர் மோடிக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. மோடி மை சாய்ஸ்ங்கிறார், இட் இஸ் மை கேண்டிடேட்ங்கிறார். சிபிஆர் வந்து மை கேண்டிடேட்னு மோடி தெள்ள தெளிவாக சொல்றாரு. சிபிஆருக்கு வரலாறு, சிபிஆருக்கு திறமைகள், சிபிஆருக்கு ஆனஸ்டி, இன்டெகிரிட்டி, எபிலிட்டி, இது எல்லாத்தின் அடிப்படையில், லாயல்ட்டி எல்லாத்தின் அடிப்படையில் சிபிஆர் நியமிக்கப்பட்டதாட்டு மோடி சொல்றாருன்னா, மை கேண்டிடேட் சிபிஆர் சொல்றதுல 1000 அர்த்தங்கள் இருக்குது. இங்க இன்னைக்கு பாஜக ஒரு 2-3 அர்த்தங்களுக்கு விளக்கம் சொன்னா நல்லா இருக்கும். மை கேண்டிடேட் அப்படின்னு சொன்னா அது யாருக்கு சொல்லி இருக்கிறா சொல்லுங்க. சிபிஆர் என்னோட கேண்டிடேட் அப்படின்னா யாருக்கு சொல்லி இருக்கிறா? எதிர்க்கட்சிகளுக்கு சொல்றாங்க. அதாவது எதிர்க்கட்சிகள் வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் விரோதம் இருக்குதுன்னு ஒரு கற்பனையான ஒரு இதை எதிர்பார்த்து அதில் ஏதாவது குளிர்காய முடியுமான்னு நினைக்கும் போது, இல்ல இது என்னோட கேண்டிடேட் தான்ங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிட்டு என்னோட கேண்டிடேட்டுக்கு ஓகே சொல்லி இருக்கிறாங்கன்னு மோடிஜி தெளிவா ஐ எம் த பாஸ் ஹியர், ஐ எம் காலிங் த ஷாட்ஸ்ங்கிறத மோடி தெளிவா தன்னோட எக்ஸ்தல பதிவின் மூலமா சொல்லி இருக்கிறாரு. அதையே சகோதரர் சிபிஆர் வந்து நான் மோடி என்ன தேர்ந்தெடுத்ததுக்கு நன்றின்னு மோடிக்கு அந்த நன்றியை தெரிவிச்சிருக்கிறாரு. இது வந்து இந்த மெசேஜ் தமிழ்நாட்டுக்கானது அல்ல, ஆல் இண்டியாவுக்கானது. பல ஊடகத்தில் அகில இந்திய அளவில் ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் பிரச்சனை அது இதுன்னு பொய்யாட்டு பல புனைந்துரைகளை சொல்லும் போது தூபே என்ற ஒருவர் தான் பாஜக எம்பி தான் மோடி இல்லைன்னா 150 சீட்டு கூட வராதுங்கிற ஒரு கருத்தை சொன்னாரு. இன்னைக்கும் வந்து இந்த கட்சியில வந்து வைஸ் பிரசிடென்ட் யாருங்கிறத மோடி நியமித்திருக்கிறாருன்னு சொல்லும் போது ஹூ இஸ் த பாஸ் ஹியர்ங்கிறது வந்து தெள்ள தெளிவா வெளிப்படுது. இது எதிர்கட்சிகள் ஏதோ பிரச்சனை வரும் குளிர்காயலான்னு நினைச்சா அதில் வழி இல்லைன்னு தான் தெரியுது. நேற்று கூட இந்த நாமினேஷன் வந்ததும் தமிழ்நாட்டை சேர்ந்த
ஒரு மக்களவை உறுப்பினர் மதிப்புக்குரிய சகோதரர் ரவிக்குமார், அதுல RSS மோடி என்னதெல்லாமோ சொன்னார். இன்னைக்கு அது போன்ற சக்திகள் இந்தியா ஃபுல்லா இருக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லா உள்ளவர்களுக்கு மோடி இஸ் காலிங் தி ஷாட்ங்கிறது தெள்ள தெளிவா இன்னைக்கு இந்த நியமனத்தின் மூலமா தெரிஞ்சிருக்கும். நீங்க இப்ப பிரியன் சார் சொன்னது வந்து கிட்டத்தட்ட ஒரு கூகுளி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு, அது தமிழ்நாடு மையமா வச்சு அந்த அரசியலை மையமாக வச்சு திமுக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி இருக்கு, இதை வந்து பழனிசாமி அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் நீங்க சொல்றது வந்து அகில இந்திய அளவில் எனக்கும் RSSக்கும் எந்த முரணும் இல்லை, எனக்கு வேண்டப்பட்ட ஒருவரை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு, இது அகில இந்திய அளவில் தான் பாக்குறீங்களா? தமிழ்நாட்டுக்குன்னு எந்த செய்தியும் இல்லையா? எந்த அரசியல் கணக்கும் இல்லையா இதுல? இதுல வட இந்தியாவை சேர்ந்த டங்கர், ஜெகதீப் சிங் டங்கர் வந்து விபி சிங் ஆளு, ராஜீவ் காந்திக்கு எதிராட்டு விபி சிங்கோட வந்தவர். அவர் வந்து ஆன்டி ராஜீவ் காந்திங்கிற அடிப்படையில் அவரை வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆக்கும் போது இக்கட்டான காலகட்டத்தில் அவர் தன்னை அசெப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு வைஸ் பிரசிடென்டாட்டு அவர் செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இல்லாம தனக்கு தலைமையின் எண்ண ஓட்டத்துக்கு தக்கன செயல்படக்கூடிய ஒரு விசுவாசி, அதை தன் நடவடிக்கைகள் மூலமா நிரூபித்தவர் வேணுங்கிற அடிப்படையில தான் சிபி ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் தமிழர் என்பதாலும் தமிழ்நாட்டில் தேர்தல் வரும் என்பதனாலும் அது தொடர்பாக பல பேச்சுகள் பேசப்படுகிறது. இன்னும் இதில் கூட இன்னொரு விஷயத்தை நாம் இன்டர்பிரட் பண்ணி பார்த்தா, இதுல ராஜ்நாத் சிங் ஸ்டாலின் அவர்களின் ஆதரவை கேட்டிருக்கிறார். நீங்க தமிழ்நாட்டின் முதல்வர், ஒரு தமிழர் ஒருத்தரை நாங்கள் வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டா போட்டிருக்கோம், அதனால உங்கள் ஆதரவு தேவை என்று கேட்பதன் மூலமாக ஸ்டாலினுக்கு ஒரு உயரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இதை தவிர்த்து இன்னொன்று விஷயத்தை பார்த்தாலும் கூட, ஒரு 6-7 நாட்களுக்கு முன்னாடி சிபி ராதாகிருஷ்ணன் தமிழக முதல்வரை வந்து சந்தித்து போனதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி உறுதி என்பதும் எல்லோருக்கும் தெரியும். ஒரு அரசியல் கட்சி என்ற முறையில் திமுக என்ன முடிவெடுப்பார்கள் என்றால், தங்கள் அரசியலுக்கு எது நல்லது, தமிழர் என்று வெற்றி பெறக்கூடிய ஒரு இவர்கள் ஆதரிக்காவிட்டாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கண்டிப்பாக எடுக்க மாட்டார்கள். அவர்கள் பிஜேபிக்கு எதிராக 3 தொடர் வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள். பிஜேபி எதிர்ப்பு நிலைப்பாட்டில் தொடரக்கூடிய அளவிற்கான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுப்பார்கள் இருப்பாங்கன்னு சொல்றீங்க. ஆனா அந்த இடத்துல இப்ப இதுல மேற்கு மண்டல அரசியல் கணக்கு, வாக்கு வங்கி கணக்கு அப்படி எதுவுமே இல்லையா ரவீந்திரன் துரைசாமி? அப்படியோ எதுவுமே யோசனையே இல்லை, இருக்காதுன்றீங்களா பாஜக மேலிடத்துக்கு, குறிப்பா மோடிக்கு? பாஜக மேலிடத்தில் மேற்கு மண்டல வாக்கு கணக்கு என்றால், எடப்பாடி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங், காலை வாரி விடுவதில் எடப்பாடி வல்லவர். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 2% இடங்கள் தான் தர முடியும் என்று பாஜகவை வேட்பாளரை போட முடியாமல் அண்ணாமலைக்கு பெரிய இக்கட்டை கடைசி நேரத்தில் ஏற்படுத்தியவர். அதுபோல் மக்களவை தேர்தலில் டெல்லியில் மோடியின் வலது பக்கம் இருந்து 330 சீட்டு மோடி வெற்றி பெறுவார், 3வது முறையும் மோடி பிரதமராக கூறிக்கொண்டே 6 சீட்டுக்கு மேல் தர முடியாது என்று கூட்டணியை உடைச்சவர். அப்படி அவர் உடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால், மோடி எண்ணப்படி இன்னொருவரை சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லும் போது அந்த எடப்பாடியை எதிர்கொள்வதற்கும் இது பயன்படும் என்று இன்டர்பிரட் பண்ணதற்கும் இந்த இடத்துக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்குன்றீங்க. நீங்க அப்படி புரிஞ்சுக்கிறீங்க. சென்ட்ரிக்காகத்தான் நியமனம் செய்யப்பட்டார். பிரியன், கொஞ்சம் காத்துருங்க. பண்ணலாம். இதுக்குள்ள மைக்ரோ அளவுல வந்து இது இபிஎஸ் அவர்களுக்கே வைக்கப்பட்ட ஒரு செக். நீங்க கடைசி நேரத்தில் அப்படிலாம் பண்ணீங்கன்னா அந்த சமூக வாக்குகளுக்காக நாங்க ஒருத்தரை பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படி புரிஞ்சுக்கணுமா? அப்படி இருக்கா அதுக்குள்ள கணக்கு? இல்லை, அதாவது வந்து எடப்பாடி ப்ளஸ் பாஜக 2 பேருமே சேர்ந்து இருந்தால் கொங்கு மண்டலத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோர்ஸாக இருப்பாங்கன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தேர்தல் வரவனே வந்து எடப்பாடி வந்து பாஜகவோட இருப்பாரா இல்லையான்றது இன்னும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அது எப்படி போவாருன்னு சொல்ல முடியாது. ஸோ ரவீந்திரன் சார் சொல்கிற மாதிரி கொங்கு மண்டலத்தில் அந்த குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்குல்ல, அதை வந்து கன்சால்டேட் பண்ணுறதுக்கு பாஜக தன்னை நோக்கி கன்சால்டேட் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இந்த மாதிரி காய்களை நகர்த்துறாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை, இருக்கிறத மறுக்கிறதுக்கு இல்லை. சப்போஸ் எடப்பாடி டிச் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்காகவும் இருக்கலாம், சொல்ல முடியாது. நான் வந்து இந்த ரவீந்திரன் சார் சொல்ற விஷயத்தை நான் மறுக்கல. இதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எடப்பாடி வந்து ஒரு நம்பத்தகுந்த மனிதர் கிடையாது அரசியல் ரீதியா. அவர் பல பேரை டிச் பண்ணியிருக்கார். அதனால தான் ரவீந்திரன் இந்த வாதத்தை தொடர்ந்து வச்சுட்டு இருக்கார். அவர் தாவேகாவை நோக்கி ஒரு கையை நீட்டினே இருக்கார்.
திருப்பி திருமாவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டே இருக்கார். அவங்க வரமாட்டோம் போயான்னு சொன்ன பிறகு கூட திருப்பி கொடுத்துட்டு இருக்கார். இவர் மனசுல ஏதோ ஒரு என்ன டிச் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால வந்து அவங்க ஒரு ஓட் பேங்கை வந்து அப்படியே ரீடைன் பண்ணணும் அல்லது கன்சால்டேட் பண்ணணும்னு பாஜக நினைக்கிறதுல வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஒன்றுபட்டு இருந்தாலே இது உதவும். ஆக்சுவலா ஒன்றுபட்டு இருந்தாலும் உதவும். ரவீந்திரன் துரைசாமி, எனக்கு ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. திரு இபிஎஸ் அவர்கள் அந்த கட்சிக்கான ஒரு பெருந்தலைவராக மேலெழுகிற போது தான் அவங்க அண்ணாமலை அவங்களை கொண்டு வந்து பிளேஸ் பண்றாங்க. அப்ப பெருசா பேசப்பட்டது. இப்ப திரும்ப அண்ணாமலையை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு புது வரவு வராங்க. இப்ப திரும்ப சிபிஆர் அப்படின்னு வராங்க. அப்படின்னா இதை வந்து கடைசி நேரத்தில் இபிஎஸ் ஏதாவது செஞ்சிருவாங்க, அதுக்காக இந்த மூவ் அப்படின்னு, அதுவும் குடியரசு துணைத் தலைவர் போன்ற ஒரு உயரிய பதவிகளுக்கு இஃப் அண்ட் பட்ஸ்ல வந்து முடிவெடுப்பாங்களா? இது நடந்துருமோ, அதுக்காக இப்படி பண்ணிருமோ அப்படிலாம் யோசிக்க முடியுமா என்ன அரசியல்? இல்ல, அதற்கு வந்து சிபி ராதாகிருஷ்ணனை வைஸ் பிரசிடண்ட் ஆக்குன்னு தேவையில்லை. அண்ணாமலை அதுக்கு பார்த்துக்கிடுவாரு. அண்ணாமலை எடுத்த அந்த 18% ஓட்டும் அண்ணாமலை மாற்றன்னு சொன்ன எடுத்த ஓட்டு தான். அதிமுக ஊழல் பேர்வழின்னு சொல்லி எடுத்த ஓட்டு தான். ஜெயலலிதாவுக்கு ஊழலை சொல்லி எடுத்த ஓட்டு தான். ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரை கண்டு ஆன்மீகத்தை எதிர்த்து பேச முடியாம திமுகவின் முதல்வர் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை ஓடிட்டாருன்னு சொல்லி எடுத்த ஓட்டு தான். அதனால அதை எதிர்கொள்வதற்கு அண்ணாமலை மட்டுமே போதும். அதுக்கு அண்ணாமலையும் அதற்கு மாற்று திட்டங்கள் வைத்திருக்கிறார். அண்ணாமலை மாற்றத்தை விரும்புகிறார் என்று பேசுவதும், மாற்றத்திற்கான தலைவர் யார் என்று அண்ணாமலை கோடிட்டு காட்டுவதும் நிச்சயமாக பிஎம்ஓ மோடியின் ஆசி இல்லாமல் இருக்காது என்று மோடியை நுணுக்கமாக 2021 பிரடிக்ட் பண்ணுவார் என்ற அடிப்படையில் நான் உணர்கிறேன். இதுவும் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல ஆல் இந்தியா ஃபேக்டர் தான் இவர் வாராரு, தங்களுக்கு லாயல் வாராரு. இதுவும் அதற்கு ஒரு கூடுதல் காரணமாக இருக்கலாம். அண்ணாமலை இதில் வரத்துக்கான இதில் என்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு என்னோட கருத்து. பாஜக என்ற கட்சி அது வந்து எப்படி அந்த ஓட்டை கன்சால்டேட் பண்ணுதுன்றது முக்கியம். அண்ணாமலைக்கு ரோல் ஒன்றுமே இல்லை இதுவரையும். ஆக்சுவலாக வந்து அவருக்கு எலெக்ஷன் போது என்ன ரோல் இருக்குன்னு சொல்ல முடியாது. பாஜக என்கிற கட்சி தன்னோட ஓட் பேங்க் வந்து ஒரு பெரிய பதவி வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. அதை சார்ந்த ஓட் பேங்க் இருக்குல்ல, அந்த ஓட் பேங்கை வந்து பாஜக கன்சால்டேட் பண்ணுது. அண்ணாமலை இருந்தாலும் பண்ணும், இல்லாட்டியும் பண்ணும். ஜீவா, இந்த இடத்துல இப்போ இபிஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க. கடந்த 2021 மேற்கு மண்டலத்தில் அவங்க பெருவாரியான வாக்குகளை பெற்றாங்க. அதை நம்ம டீகோட் பண்ணி பார்த்தோம்னா யாரெல்லாம் வாக்களிச்சிருக்காங்கன்னு தெரியும். அந்த அலைன்ஸ் இருக்கு. திரும்பவும் சிபிஆர் அவர்கள் ஏன் தேர்வு? இபிஎஸ் தான் இருக்கிறாங்கல்ல, அந்த முகமா வந்து அவங்க வழி நடத்துவாங்க மேற்கு மண்டலத்தில். அது கெமிஸ்ட்ரி சரியா ஒர்க் அவுட் ஆகலைங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மேற்கு மண்டலத்திலேயே இப்போ வந்து இந்த பாஜக அதிமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த இருந்த அண்ணாமலை இங்கே தலைவர் அங்கே இபிஎஸ்ங்கிறப்ப கிடைச்ச விஷயம் வந்து இப்போ அந்த அளவுக்கு மேற்கு மண்டலத்திலேயே கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அதனால் அந்த சிபிஆர் கணக்குங்கிறது முழுக்க தமிழ்நாட்டை அப்பீஸ்மெண்ட் கணக்கு தான். அவங்களுக்கு சிபிஆர் ஏன் தேர்ந்தெடுத்தாங்க மேற்கு மண்டலத்திலிருந்துன்னா அந்த அப்பீஸ்மெண்ட் கணக்கு தான். நாங்கள் ஒரு தமிழரை தேர்ந்தெடுத்திருக்கோம் பாருங்க, ஒரு திருப்பூர்காரர் ஒரு கோயம்புத்தூர்காரரை தேர்ந்தெடுத்திருக்கோங்கிற அந்த அப்பீஸ்மெண்ட் கணக்கு. ஒருவேளை பாஜகக்குள்ள அண்ணாமலை எடுத்துட்டாங்களே அப்படின்ற அந்த அதிருப்தியாளர்களை அதை ஈடுகட்டவும் இருக்கலாம். பாருங்க மேற்கு மண்டலத்திலிருந்து பாஜக என்னென்ன பண்ணிருக்கு. ஏன்னா தலைவராக நயினார் நாகேந்திரன் வந்துட்டார். ஸோ இது வந்து பாஜக வந்து மேற்கு மண்டலத்தை எப்பவுமே தனியாக கவனிக்குது. தமிழ்நாட்டில் கொங்கு நாடு அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுறாரு முருகன் அவர்கள். அவருமே கொங்கு நாடு கணக்குள்ள தான் வருவார். இந்த சமூக கணக்கில் வரலைனாலும் வட்டார அடிப்பில் அவருமே கொங்கு நாடு கணக்கில் தான் வர்றார். ஸோ அவங்க கொங்கு நாடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து தொடர்ச்சியாக பாஜக வந்து அதில் உறுதியாக இருக்குது. அந்த அடிப்பில் தமிழ்நாட்டு இது ஓவராலாக தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னொரு பக்கம் நாங்கள் மேற்கு மண்டலத்தில் எவ்வளோ கவனம் செலுத்துகிறோம் பாருங்க அப்படிங்கிற அந்த என்ன பலன் தரும் ஜீவா? இப்ப மேற்கு மண்டலம் நீங்க சொல்ற மாதிரி திரு எல் முருகன், திரு அண்ணாமலை அவர்கள், இப்ப சிபிஆர் அவர்கள்னா மேற்கு மண்டலத்தை குறி வச்சு இப்படி சொல்ல என்ன, எதற்காக? அப்படி வெறும் வாக்கு வங்கி கணக்கு தான். வாக்கு வங்கி கணக்கை தவிர்த்து வேற எந்த கணக்கு இருக்க முடியும் இதுல? வேற என்ன அரசியல் இருக்கு இதுல? இது முழுக்க தமிழ்நாட்டை குறி வச்சு ஒரு தேர்தல் அரசியல் கணக்கு தான். தமிழ்நாட்டில் அடுத்து வரப்போறது பீகார், மேற்கு வங்கம், தமிழ்நாடுன்னு நினைக்கிறேன். அதை குறிவைத்து அவங்க இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறாங்களே ஒழிய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் அவங்க செஞ்சு இதெல்லாம் நான் தமிழ்நாட்டுக்கு செஞ்சுருக்கோன்னு சொல்ல முடியாது. இப்போ இதே மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், தொழில்கள், ஆலைகள் இவங்களுடைய ஜிஎஸ்டினால் நிறைய மூடப்பட்டிருக்கு, நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. அதை சரி செஞ்சு தருவோன்னு அவங்களால சொல்ல முடியாது. நிவாரண பணிகளை நாங்கள் கொடுத்துருவோம், பேரிடர் நிவாரண பணிகளை கொடுத்துருவோம்னு சொல்ல முடியாது. கல்விக்கு தரக்கூடிய 4500 6500 கோடி பணத்தை தந்துருவோம்னு சொல்ல முடியாது. இது எதையுமே தராதவர்கள் நாங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு தமிழரை கொண்டு வந்துட்டோங்கிற அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ். அது ஒரு பெருமையா இருக்காதா? இப்ப சொல்றாங்கல்ல திமுக வந்து ஒரு தமிழரை வந்து ஆதரிக்கணும், நம்ம குரல் வந்து வலுவா இருக்கணும். இதுதான் பாஜகவுடைய பாலிடிக்ஸா இருக்கும். தமிழ்னு பேசுற திமுக பாத்தீங்களா ஒரு தமிழரை கடைசியில் ஆதரிக்கல.
இந்த அரசியல தான் அவங்க வந்து முன்னெடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு நெருக்கடி ஆகி போச்சு அதிமுகவுக்கு. நெருக்கடியிலே எம்பிக்களுக்கெல்லாம் சிபி தமிழ்நாட்டினுடைய ஓட்டிங் பேட்டர்னுக்கு ஆர்எஸ்எஸ்ல வந்த சிபி ராதாகிருஷ்ணன் போன்றவரை அவங்க ஆதரிச்சாதான் அவங்க கொண்டிருக்கக்கூடிய ஓட் பாலிடிக்ஸுக்கு கரெக்டா இருக்கும். ஆதரிச்சா அது பாதிப்பு ஏற்படுத்தும். எதிர்த்தாதான் அது கரெக்டா இருக்கும். இப்ப தமிழர் அப்படிங்கிறதுக்காக சிபி ராதாகிருஷ்ணன் தமிழர்னு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பார்ப்பாங்க? தமிழர் அரசியல் குறைஞ்சபட்சம் நீங்க சொன்ன மாதிரி மேற்கு மண்டலத்துல அது எதிரா போகாதா? நம்ம பகுதியில் இருந்து ஒரு உயரிய பதவிக்கு கொண்டு வந்தாங்கப்பா, இவங்க யாரும் வந்து ஆதரிக்கல அப்படின்னு அது இவங்களுக்கு எதிரா போகாதா? ஏன்னா சமீபத்துல முதலமைச்சர் சொல்றார், இங்கிருந்து எங்க வெற்றி தொடங்கும், இங்கிருந்து இபிஎஸ் தோல்வி தொடங்கும்னு மேற்கு மண்டலத்தை குறி வச்சு சொன்னாங்கல்ல. குறைஞ்சபட்சம் அங்க அதிர்வுகளை ஏற்படுத்தாதான்? இல்ல அப்படி ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்துறாங்கன்னா நான் தெரியாம கேட்கிறேன். செந்தில் பாலாஜி அந்த மண்ணை சேர்ந்தவர் தான், மேற்கு மண்டலத்தை சேர்ந்தவர் தான். இவங்க எந்தெந்த சமூகத்தை குறி வைக்கிறாங்களோ அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் செந்தில் பாலாஜி. அவரை பிடிச்சி ஜெயில போட்டு எப்படியாவது பிஜேபியில் சேர்ந்து இவங்க டார்ச்சர் பண்ணாங்களே. இப்போ அவர் செந்தில் பாலாஜி உறுதியாக திமுக 35 தொகுதியில் அவருக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. பூத் கமிட்டி முதற்கொண்டு கரிச்சோறு போட்டு ரெடி பண்ணி 35 தொகுதியில் ஒன்றும் மிஸ் ஆகாது அப்படின்னு செந்தில் பாலாஜி அதில் உறுதியாக இருக்கிறாரு. அப்போ அவங்களும் அந்த முகத்தை காமிப்பாங்களே, சக்கரபாணி முகத்தை காமிப்பாங்க, செந்தில் பாலாஜி முகத்தை காமிப்பாங்க, வெள்ளங்கோயில் சாமிநாதன் முகத்தை காமிப்பாங்க. அவங்க சைடும் ஆள் இருக்குல்ல. இல்ல செந்தில் பாலாஜி அவர்களை கொண்டு வர முடியுமா? நாளைக்கு கேட்பாங்கல்ல, குற்றச்சாட்டு சொன்னதே திமுக தானேங்க அப்படின்னு சொல்லி அது அரசியல் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கடந்துருவாங்க. அதெல்லாம் கடந்துதான் அதிமுக ஆட்சியில போடப்பட்டது, அவர் திருப்பி திமுகவுக்கு வந்தது. அப்படி பார்த்தா செல்வ கணபதி, நீங்க எத்தனை பேர் அந்த மாதிரி கணக்கில் எடுப்பீங்க? அதிமுக ஆட்சியில் சொன்னவங்க குறை சொன்னவங்களே மாறி இருக்காங்கன்னா அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. இன்னொன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஏதோ பெரிய வரலாறு அரசியல், இந்த நுட்பம், இந்த பவர் பாலிடிக்ஸ், இங்க இருந்து கட்சி மாறுறது, இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு புதுசு கிடையாது. புதுசா வந்து இவர் இங்க இருந்து இங்க வந்தவர் அப்படி நீங்க எத்தனை அதிமுக காரங்க திமுக இருக்காங்க தெரியுமா? மக்கள் அப்படியா அப்படிலாம் கேட்கக்கூடியவங்க கிடையாது. அதெல்லாம் போட்டு தொடர்ச்சியா வெற்றி பெற வச்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து வந்து மக்கள் அதிர்ச்சி அடைய மாட்டாங்க. திமுக தமிழர் அப்படின்னு திடீர்னு பேசிட்டு சிபிஆரும் தமிழர் தானே அப்படின்னு அவர் ஆதரிச்சாதான் தமிழ்நாட்டு மக்கள் அதிர்ச்சியா பார்ப்பாங்க. அது பாஜக இந்த மாதிரியான டாக்டிக்ஸை நிறைய எடுத்து தோத்து போயிருக்காங்க. சங்மாவை எடுத்தாங்க. அப்ப காங்கிரஸ் கூட்டணி பிரணாப் முகர்ஜியை நிப்பாட்டுது. பிரணாப் முகர்ஜி மாதிரி ஒரு பார்ப்பனரை போய் திமுக ஆதரிக்கலாமா, நீங்க ஒரு பார்ப்பன எதிர்ப்பு கட்சி தானே அப்படின்னு அவங்க அப்பீஸ் பண்ணாங்க. ஏதோ அவங்களாம் பார்ப்பன எதிர்ப்பாளர்கள் மாதிரி பாஜக நாங்க சங்மாங்கிற ஒரு ட்ரைபிளை நிப்பாட்டுறோம், நீங்க போய் பிரணாப் முகர்ஜின்னு ஒரு பக்கா ஒரு பார்ப்பனர் என்னன்னாங்க. இதை கேள்வியவே கலைஞர்கிட்டே ரொம்ப ஓப்பனாக செய்தியாளர்கிட்ட கேட்டால் கொஞ்சம் பிரச்சனை கூட ஆச்சு. அப்போ என்ன பிரணாப் முகர்ஜி தான் ஜெயிச்சாரு. இத்தனையும் பிரணாப் முகர்ஜி அப்போ ஈழ பிரச்சனையில் தமிழர்களுக்கு எதிராலாம் செயல்பட்டு பெரிய விமர்சனம் இருந்த சமயத்தில் கூட திமுக வந்து ட்ரைபல் ஒரு பழங்குடியினருக்கா சக்மாவை ஆதரிக்கலையே. அப்துல் கலாம் அவர்கள் மறுமுறை பெரிய நெருக்கடி இருந்தது. பெரிய நெருக்கடி. அந்த நெருக்கடி கூட உங்க அதிமுக தான் ரொம்ப கொடுத்தாங்க. 2வது முறைக்கு காங்கிரஸ் அவர் அப்துல் கலாமே சொன்னாரு, எந்த பிரச்சனையும் இல்லாம நீ ஆதரிங்கப்பா, நான் நிக்கிறேன், இல்ல தேர்ந்தெடுப்பேன். ஏன்னா முதல் முறை அவர் நிக்கும் போது அப்துல் கலாம வந்து பாஜக பண்ணும்போது சோனியா காந்திக்கே அதுக்கு முன்னாடி அலெக்சாண்டரை பேசினாங்க. அலெக்சாண்டர் தமிழ்நாட்டில் ஆளுநரா இருந்தார்ல எம்ஜிஆர், அவர் ஒரு கிறிஸ்தவர், நாடறிந்த கிறிஸ்தவர். சோனியா காந்தி வந்து கிறிஸ்தவ முகங்கனால இது ஒரு மாதிரி அப்பீஸ் பண்ணி நம்ம ஈடு கட்டிடலாம்னு அலெக்சாண்டர் எல்லாம் கொண்டு வந்தாங்க. சோனியா காந்தியும் ஆதரிப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அப்புறம் இந்த குஜராத் கலவரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது அதை ஈடுகட்டுறதுக்கு ஒரு முஸ்லீம்ங்கிற அடிப்படையில் நீங்க அப்துல் கலாமை கொண்டு வந்தாங்க. இப்ப நீங்க சொல்றது வந்து இது ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ், பெருசா இங்க ஒண்ணும் கை கொடுக்காது. ஆனா இது அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தான். அப்துல் கலாமும் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தான், சங்மாவும் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தான். இவங்க எப்பெல்லாம் தமிழர், முஸ்லீம், தலித், பழங்குடியினர் எடுக்கிறாங்களோ அது உண்மையிலே ஆரோக்கியமான அரசியலோ அந்த மக்கள் மீதான அக்கறை கிடையாது. முழுக்க அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தான். நீங்க சொன்னாப்ல முற்போக்கு கட்சிகள், திராவிட கட்சிகள், இடதுசாரிகளை நெருக்கடி கொடுப்பதற்காக இந்த மாதிரியான அரசியல் செய்வாங்க. ரவீந்திரன் துரைசாமி, இதுல ஒரு நுணுக்கமான ஒரு பார்வை இருக்கு. உங்களை போன்றவர் வைக்கிற விமர்சனம்ன்றது அது சரியா தவறான்றதுக்குள்ள இல்ல. அதிமுக மீதே அண்ணாமலையே சொன்னார், அது இரு சமூக கட்சியா மாறி போச்சு அப்படின்லாம் சொல்லுகிற போது இபிஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க. இது விமர்சன பூர்வமா அண்ணாமலை வச்சதை வச்சு நம்ம கேட்கிறது. மீண்டும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறப்போ மேற்கு மண்டலத்தில் இதர பிற சமூகங்கள் இருக்குல்ல, அது எப்படி யோசிப்பாங்க? வாக்கு வங்கி அது பாஜகவுக்கோ அதிமுகவுக்கோ எப்படி பலன் கொடுக்கும்? இதுக்குள்ள இருக்கிற மைக்ரோ அளவுல இருக்கிற நுணுக்கத்தை கேட்கிறேன் ரவீந்திரன் துரைசாமி. இது வாக்கு வங்கின்னு நம்ம பேசினா இதை பேசாம தவிர்க்க. அதாவது அண்ணாமலை சொன்னது கண்டிப்பா நான் பேசுறேன். அண்ணாமலை சொன்னது ஜெயலலிதா அம்மையார் ஊரடி இருக்கும்போது அவங்க காஸ்ட் நியூட்ரலா இருந்தாங்க. அந்த கட்சியோட பலம் 40% இருந்தது. அப்போ 40% அந்த கட்சியின் பலம் இருக்குது. காரணம் அனைத்து சமூகங்களுக்கும் பொதுவான ஒரு தலைவராக ஜெயலலிதா கருதப்பட்டார்கள். ஜெயலலிதா பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ் தான் பண்ணாரு. முக்குலத்தோர் ஆதரவு அரசியலும் வெள்ளாள கவுண்டர் ஆதரவு அரசியலும் தான் 2 பேக்கிங் கம்யூனிட்டியா தான் பண்ணாரு.
அதே ஜெயலலிதா நாடார்களை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மனைவர் சொன்னாலும் இந்த சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையும் ஒரு ஆளுமை சக்தியும் திறனும் ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்தது. ஆனா அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில அந்த கட்சி வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஒரு ஜாதிக்கு 10.5% இடஒதுக்கீட்டை கொடுத்தது. அந்த கட்சியில இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஜெயலலிதா காலத்துல இருந்தது மாதிரி ஒரு தன்மையில் ஒரு மேனேஜபிள் ஆட்டு ஜெயலலிதா பண்ணக்கூடிய அளவுக்கு என் கேள்வி இப்ப நீங்க சொல்வதன் நீட்சி தான். இப்ப இந்த புள்ளியில திரும்பவும் சிபிஆர் ஆட் பண்றது இருக்குல்ல, அது அதிமுக பாஜகவுக்கு மேற்கு மண்டலத்தில் எந்த வகையில வலு சேர்க்கும்? மத்த இதர சமூகங்கள் இருக்குல்ல, அது எப்படி? அதிமுக பாஜகவே சகோதரர் பிரியன் சொல்ற மாதிரி இன்னும் சீட் ஷேரிங் முடியலையே. சீட் ஷேரிங் முடியலன்னா தான் should be removed by தான் டைமண்ட் கட்ஸ் டைமண்ட்ங்கிற மாதிரி அந்த அதிமுக வீழ்த்தினாதான் பாஜக வளர முடியும். அப்ப சீட்டு அதிகம் கேட்கறதுக்கும் ஒருவேளையில அவர் டிச் பண்ணிட்டு போயிட்டாருனால அவரை எதிர்கொள்வதற்கும் இந்த பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ் வந்து பாஜகவுக்கு உகந்ததுதான். பாஜக வந்து பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ வட இந்தியாவில் பண்றதும் வட இந்திய அரசியலை பார்த்துதான் திராவிட கட்சியான ஜெயலலிதாவே பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸை தமிழ்நாட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. பாக்கி இதுல இப்போ நிறைய நுட்பமான இழைகள் இருக்கு. பொதுவாக இவ்வளவு நுணுக்கமா போய் பேச முடியாது. ஒற்றை தன்மையில திமுக எதுக்குதா ஆதரிக்குதா ஏன்றதை தாண்டி நிறைய கணக்குகள்லாம் இருக்கு. நீங்க இந்த அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டோட பொருத்தி பார்த்தா தேர்தல் கணக்கை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இந்த விவாதங்களும் பார்க்கும்போது எனக்கு புதுசா தோணிச்சு, சந்திரபுரம் மக்களை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் 140 கோடி மக்களுக்குமான குடியரசு துணைத் தலைவரை தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் மைக்ரோ லெவலில் பார்க்குறேன். கொங்கு மண்டலம் நான் கேட்குறேன், ஒருவேளை சிபி ராதாகிருஷ்ணன் நாளைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு வச்சுங்களேன், கொங்கு மண்டலத்தின் குடியரசு துணைத் தலைவர்னு சொல்லுவோமா? தெரியல. நீங்கள் சப்போஸ் விட்டுருவோம், கடந்த காலம் இந்த கேண்டிடேச்சர் அறிவிப்புக்கு முன்னாடி யார் பேரெல்லாம் அடிபட்டது? பல பேர். அதில் 3 பேர் சொல்லிடுறேன். நிதிஷ்குமார், உடனே நிதிஷ்குமார் பேர் அனௌன்ஸ் பண்ணாங்க. பீகார் தேர்தல் வருது, அதனால தான் பாஜக அறிவிச்சுதுன்னு சொல்லிவிடும். நமக்கு இது மாதிரி சுவாரஸ்யமாக சொல்கிறதுக்கு நமக்கு பிடிக்கும். அரசியல் தானே, நம்ம ஒரு மாறி இந்த மாதிரி மாற்றி சொன்னால் நல்லா இருக்கும். அப்படி கணக்கே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படித்தான் குலாம் நபி ஆசாத் அறிவிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், காஷ்மீரில் தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு, ஆனால் பிரச்சனை இல்லை, வேற ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சோம். சார், எந்த மனிதரை யாரை அறிவித்தாலும் ஏதேனும் ஒரு காரணத்தை அழகாக கற்பிக்க முடியும். உங்களால் முடியும், என்னால் முடியும், எல்லாரும் முடியும். அதில் ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் முக்கியமான இடம் வந்ததுனால, இது ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸில், குறியீட்டு அரசியலில் நீங்க பழங்குடியினரையோ பட்டியலினத்தவரையோ தலித்தோ ஓபிசி போறதுக்கு பின்னாடியும் ஒரு கணக்கு இருக்குன்னு அதை நீங்க முற்ற தவிர்த்துட்டு பாக்குறீங்க. அப்படின்னா என்ன கணக்கோட? நான் சொல்றேன், எந்த கட்சி அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் சொல்லாது? ஒரு சொல்லுங்க தமிழ் இந்தியாவில் எந்த கட்சியும் கிடையாது. எல்லா கட்சிகளுக்கும் ஒரு அஜெண்டா இருக்கு, ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் இருக்கு. இந்த கம்யூனிட்டி இந்த இதுன்ட்டு அது அசைக்க முடியாத செல்வாக்குள்ள சில தலைவர்கள் தான் எந்த கம்யூனிட்டி எந்த ரிலிஜன் எங்க வேணா போடுவாங்க, அது வேற விஷயம். நான் அந்த டிபேட்டுக்கு போகலை. ஆனால் தேசிய குறிப்பாக பாஜக, நான் அப்படியே கொண்டு வரேன், கன்ஃபைன் பண்ணிக்கிறேன். பாஜக ஒரு கல்லில் நண்பர் சொன்னார், கூகுளி போலிங் போட்டதா. நான் சொல்கிறேன், ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிச்சிருக்கேன். ஒரு மாங்காய் பற்றி தான் எல்லாரும் பேசணும், தமிழருங்க, அது விட்டுருவோம். 2வது, ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் பிஜேபி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு. ஓகே, இந்த சிபி ராதாகிருஷ்ணன் கேண்டிடேச்சர் அறிவிக்கும் போது ஒரு தீவிரமான ஆர்எஸ்எஸ்காரர்னு மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு. ஓகே, பல தலைவர்கள் அவர் டெஃபினட்டாக அவர் ஸ்டார்டட் இஸ் கேரியர் வித் ஆர்எஸ்எஸ் 1973 73 ஆரம்பிச்சிருக்காரு. ஆகையினால ஆர்எஸ்எஸ்காரர்களே, உங்களை நாங்கள் புறக்கணிக்கவில்லை. ஏன்னா ஜேபி நட்டா தொடர்ந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் இரிட்டேட் பண்ணிக்கிட்டே வர்றாரு பல கட்டங்களில். எல்லாருக்கும் தெரிஞ்சது உங்களுக்கு கடந்த மக்களவை தேர்தலும் போது. ஸோ RSS is not happy with BJP's attitude. இப்போ மெல்ல மாறுமோ, அதுக்காக தான் ரொம்ப நாள் கழிச்சு மோகன் பாகவத்தினுடைய RSS நிகழ்ச்சியில் இப்போ நீங்கள் ஒரு புது கோணம் தரீங்க. RSS-ஐ மகிழ்விக்க, RSS-ஐ திருப்திப்படுத்துறதுக்கு இருப்பதற்கான சான்சஸ் இருக்கு. இதில் இந்த கொங்கு மண்டலம் தமிழர் அப்படிங்கிறதுல தமிழர் 2வது ஒரு கல்லில் 2 மாங்காய் சொல்லிட்டேன். தமிழர்கள் அப்படின்னு சொல்றதுல என்னன்னா, திமுக மீது விமர்சனம் வைப்பதற்கு பல காரணங்கள். நான் எனக்கு அதில் விருப்பம் கிடையாது, இருந்தாலும் உதாரணத்துக்கு வாதத்துக்காக சொல்லிடுறேன். ஜி.கே. மூப்பனார் பிரதமராக கேண்டிடேச்சர்
அவரை பற்றி பேசும்போது அதுக்கு ஆதரவு தரவில்லை, அதை திமுக கவிழ்த்து விட்டது அப்படின்லாம் சொன்ன சம்பவங்கள்லாம் உண்டு. நான் அதை என்டர்டெயின் பண்ணலை, ஆனால் உதாரணத்துக்காக எடுத்துக்கொள்ள. நீங்க என்டர்டெயினா அது உண்மையா பொய்யா? ஏன்னா மறுக்கிற அதனாலதான் சௌரியமா நான் என்டர்டெயின் பண்ணலன்னு சொல்றேன். இப்படி எல்லாம் விவாதிக்கப்பட்டு நான் யாரோட எதுவும் குறுக்கிடல. தயவுசெய்து எனக்கு சில கருத்துக்கள் அலோ பண்ணுங்க ப்ளீஸ். அதை கடந்துருவோம். இப்படி எல்லாம் அரசியல் பேசப்பட்டது. அதே மாதிரி அப்துல் கலாம் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் அதை திரும்ப நான் கொண்டு வரல. அதெல்லாம் எனக்கு இட் இஸ் இம்மெட்டீரியல் ஃபார். இல்ல அது உண்மையா இருந்தா உண்மைன்னு சொல்லணும், இல்லன்னா கடந்துறணும். சார் அதெல்லாம் விவாதிக்கப்பட்டதா இல்லையா? பேசப்பட்டது பொது வெளியில இருக்கு. அதோட நிக்கிறேன் நான். அது மாதிரி தான் இப்போ வந்து தமிழர் இப்போ நாளைக்கே சொல்ற திருச்சி சிவா பேர் சொல்றாங்க, இந்தியா கூட்டணி, இந்தியா பிளாக் தெரியாது எதுவாக இருந்தாலும் இதை கவுண்டர் பண்றதுக்காக இருக்கலாம். ஆனால் என்ன விஷயம்னா மெயின் வந்து ஆர்எஸ்எஸ் திருப்திப்படுத்துவதற்காக, ரெண்டாவது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர், மூன்றாவது மக்களவைக்கு ஒரு தம்பி ஜீவாவினுடைய ஒரு கருத்தில் முரண்படுறேன். அப்துல் கலாம் கேண்டிடேச்சர் பற்றி அழகாக விவரிச்சார். ஒரு கருத்து குஜராத்தில் இட்ட கலவரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 2022 குஜராத்துக்கும் இதுக்கு முன்னாடியே அப்துல் கலாம் பேர் அடிபட்டதுன்றது உங்களுக்கு தெரியும். நம்ம அதை கடந்து போயிடுவோம். அலெக்சாண்டர் முதல்ல ப்ரொபோஸ் இருந்தது, அப்புறம் முதல்ல இருந்தது. இப்ப ரெண்டாவது மாங்கான்றது ரெண்டாவது கல்லுல எதை அடிச்சிருக்காங்கன்றீங்க? தமிழ்நாட்டுல திமுகவுக்கு நெருக்கடி, அதான் திமுக குறி வச்சிருக்காங்க. அதான் ஏற்கனவே சொன்னது. ஆனா அது ஒன்றும் பெரிய இஷ்யூ அவங்க நினைக்கல சார். தமிழ்நாட்டில் தேர்தல் மட்டும், பீகாரில் கூட தான் தேர்தல், பல மாநிலங்களில் தேர்தல் வருது. மேற்கவங்க கேண்டிடேட் ஒரு பெங்காலியை கூட ப்ரொமோட் பண்ணலாம் இல்லை, பண்ணலை. அவங்களுக்கு ஒரு நல்ல கேண்டிடேட். நான் சொல்ல வந்தது என்னன்னா, மக்களவைக்கு ஓம் பிர்லா இருக்கார், எ ஸ்ட்ராங் மேன். ஓகே. மாநிலங்களவையில் ஜெகதீப் தன்கரை போட்டாங்க, ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா அவரே வந்து ஆளுங்கட்சிக்கு முரண்பட்ட செயல்களில் ஈடுபட்டதாக நான் அறிகிறேன், எனக்கு கிடைச்ச தகவல். சரியா தப்பா தெரியாது. அதனால தான் அவர் விலகி நேர்ந்ததுன்னு சொல்றாங்க. அது ஒரு பக்கம். சரி, அது இல்லாமல் இந்த சர்ச்சை இல்லாத ஒரு நபர் யாருன்னு தேடி பார்த்துருக்காங்க. சிபிஆர் பெட்டர். இப்போ அதில் நீங்கள் வந்து இந்த மேற்கு மண்டலம், ஜீவா சொன்ன மாதிரி மேற்கு மண்டலத்தை எப்போதுமே பாஜக குறிவைக்கும், அங்கே வாக்கு வங்கி கணக்கு அப்படிலாம் நீங்கள் யோசிக்கலாம். அப்படிலாம் மைக்ரோவாக பார்க்க முடியாது சார். பிஜேபிக்கு அந்த அளவுக்குலாம் இஸ் வெரி பிக் நேஷனல் பார்ட்டி. நீங்கள் அப்படி பாருங்கள், நாளைக்கு ஐநா சபையினோட தலைமைச் செயலர் செக்ரட்டரி ஜெனரலாக ஒருத்தர் வராருன்னு வச்சுங்களேன். அவர் இந்தியாவின் ஏதாவது ஒரு மூலையிலேருந்து நிச்சயமாக வருவார். அப்போ அந்த மூலைக்காரர்களுக்கு திருப்திப்படுத்துவதற்காக ஐநா தலைமை செயலர் ராஜேந்திர சோழன்லேருந்து செங்கோல்லேருந்து இங்க எல்லாம் குறியிட்ட அது சொல்லிட்டு இருக்கு. அதுக்குள்ள நீங்க அதோட தமிழ்நாட்டு அரசியல்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்றீங்களே. ராஜேந்திர சோழன் மற்ற விஷயங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழர்கள். ஆனா சிபி ராதாகிருஷ்ணன் 140 கோடிக்கு மக்களுக்குமே குடியரசு துணைத் தலைவர். அவர் சொல்றது வந்து நீங்க அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்னா அவர் வேறொரு கோணத்துல ஆர்எஸ்எஸ்க்கான ஒரு செய்தியை தவிர இதை தமிழ்நாட்டோட சுருக்கி எல்லாம் அப்படிலாம் பார்க்க தேவையில்லை. அதுல விளைவு அப்படின்னு பார்த்தா திமுகவுக்கு ஒரு நெருக்கடி, ஒரு கல்ல ரெண்டு கல்ல ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்ற மாதிரி அதை தான் சொல்றாரு. பாஜகவுக்கு அப்படி ஒரு கணக்கு இல்லை. பாஜக முழுக்க அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தாங்க, முழுக்க அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தான். இவங்க முர்முவை கொண்டு வந்துட்டு பட்நாயக்கை வந்து ஒரு த்ரெட்டன் பண்ற மாதிரி, பாத்தீங்களா உங்க மாநிலத்துல இருந்து ஒரு பழங்குடியினரை கொண்டு வந்திருக்கணும் எங்களை ஆதரிக்க. லாஸ்ட் டேர்ம் ராம்நாத் கோவிந்த் சமயத்திலே அவங்க பேர் அடிபட்டது. அவங்களை அடிபடுறது இருக்கட்டும், அவங்க எல்லாமே அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தான். அது ஜனவரி மாசம் பண்ணானே, பிப்ரவரி மாசம் பண்ணானே, அப்துல் கலாமா இருக்கட்டும், முர்முவா இருக்கட்டும், எல்லாமே அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தான். நான் அதை தான் சொன்னேன், தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய எதுவுமே அவங்க தர மாட்டாங்க. கேட்டா சிபி ராதாகிருஷ்ணன் தரோம், அப்துல் கலாம் தரோம். அப்துல் கலாம் அவர்கள் கொண்டு வராங்கன்னா அது கொண்டு வந்ததன் மூலமாக இஸ்லாமியர்கள் வந்து தங்களுக்கு வாக்களிச்சிருவாங்கன்னு கணக்கா என்ன? எல்லாம் ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தாங்க. அவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கான அரசியல் அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுடைய அரசியலுங்கிறது வெறுப்பு அரசியல் தான், இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் தான். அகண்ட பாரதம், இந்துத்துவா, இதுல முஸ்லீம்களுக்கு எங்க இடம் இருக்கு? இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்தவன நீ இந்த மண்ணை சேர்ந்தவன் கிடையாதுன்னு சொல்றதா அவங்க அரசியல். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இவங்க சில பேரை அப்படி வச்சுக்குவாங்க. ஏங்க எமர்ஜென்சி சிபிஆர் வந்து நீங்க அப்படி பார்க்க கூடாது. அவர் 140 கோடி மக்களுக்கும் பொதுவானவர், அப்படிதான் நிறுத்தி இருக்காங்கன்றது பாகிஸ்தான். அது இந்த பாஜக 140 கோடி மக்களையும் சேர்த்துதான் ஆட்சி செய்யுது. இருந்தாலும் வடகிழக்கு மாகாணத்தை அது எப்படி பார்க்குது, தென்னிந்தியாவை எப்படி பார்க்குது, தமிழ்நாட்டை எப்படி பார்க்குது, காஷ்மீர் எப்படி பார்க்குதுங்கிற அந்த அரசியல் தெரிஞ்ச எல்லோருக்குமே தெரியும். அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
அது மட்டும் இல்லாமல் இதில் 2 விஷயத்தை அவங்க சொல்லிக்கிட்டாங்க. ஆர்எஸ்எஸ்க்கு மோடிக்கு ஒரு இஷ்யூ இருக்கு. செப்டம்பர் 15 தீபாவளி பரிசு யாருக்கு யார் கொடுக்க போறான்னு தெரியல அப்படிங்கிற விஷயத்த அவங்க தான் சொன்னாங்க. மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு. அந்த நேரத்தில் மோடி இதை தேர்ந்தெடுத்து எங்க 2 பேருக்குள்ள நாங்கள் ராசியா இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சதா சொன்னாங்க. அப்புறம் திமுகவுக்கு நெருக்கடிங்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. இப்போ திமுக அவர் சொன்ன மாதிரி திருச்சி சிவாவையோ வைகோ போன்றவரையே வைகோன்னு பாட்டினா என்ன, வைகோக்கு இப்ப அது ஒரு இஷ்யூ. எனக்கு இந்த இடத்துல பாக்கி இப்போ அகில இந்திய அளவுல நடக்கிற ஒரு தேர்தல்ல தமிழ்நாட்டுல நீங்க ஒருத்தர தமிழரை போட்டோம், இப்ப நாங்களும்னா இந்தியா கூட்டணியில இருக்கிற எல்லாரும் அதை ஒத்துக்கணும்ல. இந்த கேம் ஏதோ தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. நாங்க இந்த நெருக்கடிக்கு நாங்க ஒரு ஆளை தமிழரா நிறுத்தும் அப்படி யோசிப்பாங்களா எல்லா கூட்டணி கட்சிகள்லாம்? அப்படி போகுதா என்ன கணக்கு? அப்படி ஒருவேளை தமிழர் இந்தியா பிளாக் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கல, அது அப்பீஸ்மெண்ட்டே இல்லைன்னு நம்ம எடுத்துப்போம், அப்படியே பிரகடனம் பண்ணுவோம். ஏன்னா இப்படி பண்ணா அதை நம்ம எடுத்துக்கணும்ல. நான் குறுக்கடல தம்பி கொஞ்சம் முடிச்சிடுறேன். அதுக்குள்ள அப்பீஸ்மெண்ட்டுங்கிறது அரசியல்வாதிகளோட நோக்கம் சார். உங்களுக்கு அது செய்யறோம் இது செய்யறோன்றாங்க. அதெல்லாம் இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே பண்ணலன்னு இவங்க சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு பண்ணிட்டோம்னு அவங்க சொல்லுவாங்க. நாம தான் புரிஞ்சுக்கணும். ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் எடுத்த எடுப்பிலேயே அவர் மை கேண்டிடேட்னு சொன்னதுக்குள்ள ஒரு அரசியல் செய்தி இருக்கு, அது ஆர்எஸ்எஸ்க்கான செய்தி அப்படின்னு. பாக்கியம் அதான் சொல்றாரு, இதை தமிழ்நாட்டோட பெருசா கனெக்ட் பண்ணாதீங்கன்னு. ஆனா அது மேற்கு மண்டலமா இருக்கிறப்ப ஜீவசாகப்தன் சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டோடையும் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. இது எப்படி, இது ஆர்எஸ்எஸ்ஸா இல்ல தமிழ்நாடு மேற்கு மண்டலமா, எப்படி புரிஞ்சுக்க? இல்ல, ஆர்எஸ்எஸ்க்கும் மோடி அமித்ஷாக்கும் ஒரு ரன்னிங் பேட்டில் போயிட்டு இருக்கு. அதாவது அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடுகள் நிறைய இருக்கு. மோகன் பகவத் என்ன சொன்னார், 75 வயசு ஆன உடனே நம்ம பொது வாழ்க்கையிலேருந்து விலகிடணும் அப்படின்னு சமீபத்தில் கூட சொன்னார். இவர் சொன்ன மாதிரி ஜேபி நட்டா என்ன சொன்னார், நாங்கள் வளர்ந்துட்டோமே மம்மி, ஆர்எஸ்எஸோடு நாங்கள் அதிகமாக வளர்ந்துட்டோம், எங்களுக்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டிய அவசியமே இல்லைன்னாங்க. இல்லை அப்படியா, உத்தரப்பிரதேசத்துலேயும் மகாராஷ்டிரலையும் நாங்கள் காமிக்கிறோன்னு காமிச்சாங்க ஆர்எஸ்எஸ், தோற்று போனாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில். ஸோ இப்போ வரப்போகிறது பீகார் சட்டமன்ற எலெக்ஷன்ஸில் ஆர்எஸ்எஸ் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? ஸோ தோற்றுட்டாங்கன்னா ஒரு பெரிய அரசியல் ரீதியாக பெரிய பின்னடைவு வரும் பிஜேபிக்கு. அதனால் இப்போ ஆர்எஸ்எஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய நிலைமையில் மோடி அண்டு அமித்ஷா 2 பேர் இருக்காங்க. அப்போது இதில் வந்து 2 பேருக்கும் பொதுவான ஒரு கேண்டிடேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஆர் அதில் ட்விட்டர். அதில் சந்தேகம் இல்லை, ஹார்ட்கோர் ஆர்எஸ்எஸ் மோடிக்கும் வேண்டப்பட்டவராக இருக்கார். ஸோ சரியாக ஃபிட்டார். அப்போது உங்களோட ஒரு கோரிக்கை, உங்களுக்கு வேண்டிய ஒரு விஷயத்தை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு மோடி ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறார். அவங்களும் வந்து சரி நமக்கு வேண்டிய ஆள் தானே மோடி தேர்ந்தெடுத்துட்டாருன்னு அவங்களும் வந்து, ஆனால் 75 வயசு ஆனால் நீ இடத்த காலி பண்ணணுன்ற அந்த ஆர்எஸ்எஸோட டிமாண்ட் இருக்குல்ல, அதை பற்றி இன்னும் மோடி என்ன முடிவு எடுக்க போகிறாரு தெரியல. அதில் அவங்க தெளிவாக இருக்காங்களா, உறுதியாக இருப்பாங்களா ஆர்எஸ்எஸ் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இன்னும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஆனால் அந்த பாயிண்ட் கரெக்டு. மை கேண்டிடேட் அப்படின்றதே நீங்க 75 வயசு டெட்லைன் அதுக்கான பதிலாலாம் புரிஞ்சுக்க முடியாது. மோடியை வந்து அவர் பிஜேபி நம்ம பிரித்து பார்க்க வேண்டாம். இந்த ஹார்ட் கோர் ஆர்எஸ்எஸ்ல மோடியும் வராரு உள்ள. அவரை விட ஒரு ஹார்ட் கோர் ஆர்எஸ்எஸ் யாரும் இருக்க முடியாது. அவர் பயங்கரமான அவர் பதவியில் இருக்கார், பிஜேபியில் இருக்கார், அவ்வளோதான் விஷயம். அவர் ஒரு ஹார்ட் கோர் ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸோட பாயிண்ட் என்ன, நீங்கள் வந்து ஓட்டு வாங்குற அந்த இதை இழந்துட்டீங்க. நீங்கள் உங்களுடைய முகத்தை காட்டி நாங்கள் ஓட்டு வாங்குற இது வந்து போயிட்டுருக்கு. அந்த செல்வாக்கை நீங்கள் இழந்துட்டு இருக்கீங்க. 240 தான் வாங்கினீங்க. ஸோ அடுத்த எலெக்ஷனில் இன்னும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது குறையறதுக்கு முன்னாடி நீங்கள் இடத்த காலி பண்ணுங்கள், வேற ஒருத்தர் போட்டு நம்ம பிக்கப் பண்ணலான்றதான் ஆர்எஸ்எஸோட பாயிண்ட். காலத்துக்கு ஏற்றபடி நீங்கள் தலைவர்களை மாற்றணுன்றதான் ஆர்எஸ்எஸோடைய பாயிண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அதில் தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதே சமயம் மைக்ரோ லெவல்லையும் விட்டு கொடுக்கல அவங்க. அதுலேயும் ஒரு தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில் வந்து இந்த கொங்கு வட்டாரத்தில் வந்து இப்போது செந்தில் பாலாஜி வெளில இருக்கார் இல்லையா, ஸோ திமுக வந்து ஒரு எஃபெக்டிவாக அங்கே பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போது இருக்கிறத கன்சால்டேட் பண்ண வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்கு. ஓகே, ஏன்னா நீங்கள் சின்ன சொல்றது முக்கியமானது கன்சால்டேட் பண்ணணும், இருக்கிற வாக்கு வங்கியை கன்சால்டேட் பண்ணணும். ஏன்னா இப்போ செந்தில் பாலாஜியோட கிரவுண்ட் லெவல் ஒர்க்கில் வந்து எப்படி வந்து உங்களுக்கு பார்த்தோம், அவர் ஜெயிலில் இருக்கும்போதே பார்லிமெண்ட்டில் ஸ்வீப் பண்ணுறாங்க. அவர் இப்போ வெளில வந்து ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் போன 21 எலெக்ஷனுக்கு அப்புறம் நடந்த முனிசிபாலிட்டி எலெக்ஷன்ஸில், கார்பரேஷன் எலெக்ஷன் அந்த பக்கம் ஒன்றும் வின் பண்ணவே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அந்த ஓட் பேங்க், அந்த குறிப்பிட்ட ஓட் பேங்கை கன்சால்டேட் 21 எலெக்ஷன்ஸில் ராஜா வந்து ஒரு விஷயம் பேசிட்டார் பழனிசாமியை பற்றி. அது எப்படி அந்த ஏரியாவில் கன்சால்டேட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட அந்த வீடியோ கிளிப்பிங்க ஒவ்வொரு வீடா கொண்டு போய் போனாங்கல்ல. அப்போ அது கன்சல்டேட் ஆச்சு இல்லை, ஆனவொன்னு அவங்க அதிகமான இடங்கள் வாங்கினாங்க இல்லையா. அப்போ அது அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கும்போது எந்த சின்ன விஷயமும் கன்சல்டேட் பண்றதுக்கு உதவும். அப்போ சிபிஆர் வந்து கன்சல்டேட் பண்றதுக்கு உதவும். வெர்சஸ் ஆர்எஸ்எஸ் இஷ்யூங்கிறது இன்னும் நுட்பமா இந்த பிரச்சனை நாக்பூர் வெர்சஸ் குஜராத்தி லாபி, நாக்பூர் லாபியா குஜராத்தி லாபியா, அப்படிதான் இந்த கான்செப்ட் பார்க்கணும். இன்னும் மைக்ரோல பார்த்தா, ஏன்னா அவர் சொன்ன பாயிண்ட் போறாரு. இந்த அளவுக்கு மைக்ரோவா பிரியன் சார் ஒரு பாயிண்ட் சூப்பரா சொன்னாரு.
இவரும் ஆர்எஸ்எஸ் தானே, மோடி ஆல்சோ ஆர்எஸ்எஸ் தானே. Hardcore. அப்புறம் எப்படி இது ஆர்எஸ்எஸ் வெர்சஸ் மோடி இஷ்யூ ஆகும்னா Okay. இது நாக்பூர் வெர்சஸ் குஜராத் லாபி, அதுதான் இங்க கவனிக்க வேண்டியது. ரவீந்திரன் துரைசாமி, இதுல இன்னொரு முக்கியமான கோணம் இருக்கிறத கன்சால்டேட் பண்ண வேண்டிய தேவை இருந்தது. அன்னைக்கு வந்து ஆர் ஆசா அவர்களோட பேச்சு, அது ஒவ்வொரு வீட்டுக்கு அவங்க கொண்டு போனாங்க, அதை பற்றி அதன் பிறகு பகிர்ந்தாங்கன்னு. ஆனா அதுல இருக்கிற இன்னொரு நுணுக்கமான விஷயம், அப்ப இரட்டை தலைமை இருந்தது. இந்த இரட்டை தலைமை வந்து இந்த கன்சால்டேஷனுக்கும் மற்ற இன்ன பிற சமூகங்களை கொண்டு வரதுலையும் ஒரு சின்ன அளவுல ஒரு ஒர்க் அவுட் நடந்தது நம்ம டேட்டாவை பார்க்குறப்ப. இன்னைக்கு இரட்டை தலைமையாகவும் இல்லை. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லாரும் பீகாரை நோக்கி கை காட்டினாங்க, நிதிஷ்குமாரா என்னன்னு. ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்கன்னா பாஜக தமிழ்நாட்டு ரொம்ப சீரியஸா எடுத்துக்க போறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? அடுத்து ஹெச் ராஜாலாம் ஆளுநர்ன்ற செய்தியெல்லாம் அடிபடுதுன்னா தமிழ்நாட்டை ரொம்ப அதிதீவிர நோக்கத்தோடு அணுக போறாங்களா? இல்ல, எச் ராஜா ஆளுநருக்கு தகுதியானவர் தான். இந்த சிபி ராதாகிருஷ்ணன் வைஸ் பிரசிடன்ட் நியமனமே வந்து ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல கூட அவங்க அடிஷனல் பாயிண்டா கருதி இருக்கலாம். மெயின் பாயிண்ட் வந்து ஆல் இண்டியா சென்ட்ரிக்கா வைஸ் பிரசிடன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதுல லாயலிஸ்ட் மேனேஜபிள் ஆளாட்டு சிபி ராதாகிருஷ்ணன் வர்றார். மேனேஜபிள்ங்கிற வார்த்தை நான் தெளிவாக தான் சொல்றேன். அந்த வகையில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மற்றபடி மேனேஜபிள் அப்படின்றத இந்த வார்த்தையை நான் புரிஞ்சுக்கணும்னா தன்கர் அவர்களை நினைச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கணும். மேனேஜபிள் அப்படின்றது கரெக்டா? கண்டிப்பா டங்கர் மேனேஜபிள் அல்ல. அது மட்டும் இல்ல, மாலிக் மேனேஜபிள் அல்ல. அது கேரக்டர் ரிடியூசிங் கிரேசி அதுதாங்கிறது மோடிக்கு தெரியும். ஆல் இந்தியா அரசியலை கூர்ந்து பார்க்கக்கூடியவங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். மற்றபடி நீங்க ஆர்எஸ்எஸும் மோடியும் ஒரு தாய் பிள்ளைகள் தான். மோடியும் ஆர்எஸ்எஸ் காரர் தான். சோனியா காந்தி வந்து 3வது முறை வெற்றி பெற்றிருந்தா இந்த நாட்டின் மானம், ஆர்எஸ்எஸ் மானம், பாஜகவின் மானம் காத்துல பறந்திருக்கும். அதை காப்பாத்தினது மோடி தான் ஒவ்வொரு ஆர்எஸ்எஸ் காரனுக்கும் தெரியும். அதுல எந்த பிரச்சனையுமே அந்த இஷ்யூல கிடையாது. இதுல வந்து மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு பிரச்சனை வராதா? அதுல சோனியா காந்தி இந்தியாவில் அதிகாரத்தை பெற்றுவிட முடியாதான்னு நினைக்கக்கூடிய சக்திகள் தான் அப்படி ஒண்ணு இருக்கதாட்டு பூதாகரமாக சொல்றாங்க. மோடியோட இந்த இதை நாம 1968ல நிஜலிங்கப்பா காங்கிரஸ் தலைவரா வரும்போது நடந்த சம்பவத்தை ஒப்பிட்டு பார்த்தா அதுல வந்து கட்சிக்குள்ளே தலைவர்கள் இருந்தாங்க. அதுல இந்திரா காந்தி வந்து நிஜலிங்கப்பாவை மை கேண்டிடேட்னு சொன்னாப்புல, அந்த காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் காமராஜ் அவர் கேண்டிடேட்ங்கிறத சொன்னாப்புல, அங்கேயே வந்து 2 லீடருக்கு இடையில ஒரு கருத்து வேறுபாடு உருவாயிட்டு, அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடு. இங்க அப்படி அல்ல. எந்த சூழ்நிலையில மோடியும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிரச்சனை வந்தா அது சோனியாவுக்கு வாய்ப்பாயிரும், ராகுலுக்கு வாய்ப்பாயிரும். எதிரிக்கு வழிவிட்டது மாதிரி இருக்கும். நேஷன் தேரியே மீண்டும் சோனியாவும் ராகுல் வந்து அடிபட்டு போகும். தொட்டு காட்டி பேசுறீங்க. இந்திரா காந்தி அவர்கள் மை கேண்டிடேட் அப்படின்னு சொன்னது இன்னைக்கு வரலாறு திரும்பி இருக்கு. மோடி அவர்கள் மை கேண்டிடேட் அப்படின்னு சொல்றாரு. வரலாற்று அப்படி புள்ளியை இணைச்சு சொல்றீங்க. இதுல இது திமுக கூட்டணி அதுதான் எதிர்கொள்ளும் நினைக்கிறீங்க? இல்ல, திமுக கூட்டணி எதிர்கொள்ள இப்ப திருச்சி சிவா போன்றவர்களை அவங்க முன்னிறுத்தலாம். அப்படி முன்னிறுத்தும் போது இந்தியா கூட்டணி ஒன்றும் பெரிய லெவலில் எதிர்ப்போ அதுக்குள்ள இப்போ பாக்கி அவர்கள் கேட்டாங்கல்ல, இப்ப நீங்க திருச்சி சிவாவை நிறுத்தினீங்கன்னா அதுக்குள்ளும் காஸ்ட் பாலிடிக்ஸ் இருக்கே. அது கிட்டத்தட்ட அதிமுக உட்கட்சி அரசியல் பாலிடிக்ஸ் மாதிரி ஆகி போயிடாதா? என்ன உட்கட்சி அரசியல் பாலிசியில் வரப்போகுது? எப்படி நீங்க இரு சமூக கட்சின்னு அதிமுகவை நீங்க பிரிச்சு பாக்குறீங்களோ அதே மாதிரி இப்ப நீங்க திருச்சி சிவா அவர்களை நீங்க கேண்டிடேட்டா போடுறீங்கன்னா அது ஒரு விதமான சமூக அரசியலை பேசாதா? அப்படி பார்த்தா யாரை நிப்பாட்டினாலும் ஒரு சமூக அதுக்கு மட்டும் சொன்னீங்களே, அதுக்காக கேட்கிறேன் நான். இல்ல அப்படி இல்ல, நீங்க பாஜக பேட்டனும் இங்க திமுக பேட்டனும் அதிமுக பேட்டனும் ஒரே மாதிரி இல்லையே. இவங்க வந்து அதை ஒரு அப்பீஸ்மெண்ட்டுக்காகவும் ஒரு கான்செப்டுக்காகவும் அவங்க பயன்படுத்துறதும், இங்க திருச்சி சிவாவுக்கு வந்து இந்த அடையாளம் மட்டுமா இருக்கு. திருச்சி சிவா வந்து ஒரு நாடாளுமன்றவாதியாகவும் இருக்கிறாரு, ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளக்கூடிய அந்த மாதிரியான நபர் ஆளுமையில இருந்தானே இந்த விஷயங்களை பார்க்கணும். அதனால திமுக கூட்டணிக்கு இவங்க நெருக்கடி கொடுக்க முயற்சி பண்றாங்கன்னா கண்டிப்பா ஒருவேளை தமிழரை நிறுத்தலன்னு வைங்க, இந்தியா கூட்டணி சார்பா தமிழர் இல்லைன்னா இங்க அப்ப ஒரு தமிழர்ன்றது அதுவும் நெருக்கடியா இருக்காதுன்றீங்களா? இல்ல, அது எதுவுமே நெருக்கடி ஆகாதுங்க. நீங்க கடந்த கால வரலாறு எடுத்து பாருங்களேன். இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்தவரையும் தேசிய கட்சிகள் இங்க தமிழ்நாட்டில் உள்ள மாநில கட்சிகள் நம்பி இருக்கிறது தான் வரலாறு ஒழிய ஒருபோது வந்து மாநில கட்சிகளுக்காக அவங்க நெருக்கடி கொடுத்ததில்ல. வேற ஒன்றும் இல்ல. வி கிரி சொன்னார், நீலம் சஞ்சீவ் ரெட்டி இஷ்யூ வந்துச்சு, ரவீந்திரன் துரைசாமி சார் நிஜலிங்கப்பா சொன்ன போது
விவி கிரியை ஆதரிக்க கூறி இந்திரா காந்தி கேட்டபோது விவி கிரியை திமுக ஆதரிச்சு தான் விவி கிரி வந்து உங்களுக்கு குடியரசுத் தலைவரார். அப்ப பெரியார் வந்து சொல்றாரு விவி கிரியை ஆதரிக்காத நீலம் சஞ்சய் ரெட்டி ஆதரின்னு இல்ல அப்படின்னு ஆதரிச்சு அடுத்த 71 தேர்தல்ல இந்திரா காங்கிரஸ்க்கு சீட்டே கொடுக்கல, சட்டமன்றத்தில் சீட்டே கொடுக்காம 183 சீட்டு கூட்டணியில வச்சுக்கிட்டே ஒரு சீட்டு கொடுக்காம வெற்றி பெற்றாங்க. அப்ப இதை யாரு சாதகமா பயன்படுத்தியிருக்கா? ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி பயன்படுத்தி இருக்காங்க. இதே மாதிரி நெருக்கடி சக்மா வந்தபோது வந்தது, ஒரு ஒடுக்கப்பட்டவரை நீங்க ஆதரிக்கணும்னு. பிரணாப் முகர்ஜியை தான் அவங்க ஆதரிச்சு அந்த சித்தாந்த ரீதியா தான் போகுன்றீங்க, கூட்டணி ரீதியா தான் கூட்டணி ரீதியா பெரிய லெவல்ல பாதிக்காதுங்க. பாக்கி இந்த விஷயத்தை எப்படி சம பண்ணி நீங்க சொல்லுவீங்க பார்வையாளர்? எல்லாம் மைக்ரோ லெவல் மேக்ரோ லெவலில் பார்க்குறாங்க. ஒன்று பார்க்கணும், நீங்கள் சிபிஆர் கேண்டிடேச்சர் அனௌன்ஸ் பண்ண உடனே மாற்று இந்தியா பிளாக்ல இருக்கிற கட்சிகளுடைய ரியாக்ஷன் என்னன்னு பாருங்க. சஞ்சய் ராவத் சொல்றார் இஸ் எ கிரேட்டஸ்ட் பர்சன். ராம்கோபால் யாதவ் சமாஜ்வாதி அவர் என்ன சொல்றாரு, அன்மேட்ச் இணையற்றவர் அப்படிங்கிறாரு. இவர் வைகோ வந்து வரவேற்கிறார். ஆக மாற்று அணியில் இருக்கிறவங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அமெனபிள் கேண்டிடேட்டை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது கூட அவங்களுடைய எய்மா இருக்கலாம். எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகை கொங்கு மண்டலம், தமிழ்நாடு, கேரளா அதெல்லாம் இல்ல, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு, ஏன்னா நாளைக்கு ராஜ்யசபா நடத்துறாரு, அவ்வளவுதான். ஓகே பிரியன், சுருக்கமா எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுபவர் சிபிஆர்னா அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அவர் எல்லாருக்கும் நல்லவராக இருக்காருன்றது, வல்லவராக இருக்காருன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எதிர்க்கட்சிகளை கான்ஃபிடென்ட்டாக எடுத்துட்டீங்கன்னா அவங்களும் வந்து ஆதரிச்சிருப்பாங்க. நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஆதரவு கேட்குறீங்கல்ல, அது எப்படி அவங்க ஒத்துப்பாங்க? அதில் ஒரு ஈகோ இஷ்யூ இன்வால்வ் ஆகிருக்குல்ல. ரெண்டாவது வந்து தமிழர் அந்த விஷயத்தை வச்சு அதிமுக பாஜக அணி வந்து ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுப்பாங்க. அப்போ அதை கவுண்டர் பண்ண வேண்டிய, அரசியல் ரீதியாக கவுண்டர் பண்ண வேண்டிய ஒரு இது வந்து கடமை வந்து திமுகவுக்கு இருக்கு. ஏன்னா எலெக்ஷன் வரதுனால அப்போ அவங்க இவருக்கு சிபிஆருக்கு எதிராக வந்து திருச்சி சேவாவே நிற்க வைக்கிறாங்க வச்சுக்கோங்க. ஓகே, அதுலேயே ஒரு அரசியல் கணக்கு இருக்கு, அதுலேயே வந்து ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இருக்கு. அதனால திட்டமிட்டு இது நடந்தா வந்து ஆச்சரியப்படுத்துக்கல, அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். அது ஜீவா சுருக்கமா இல்லை, இந்த அரசியலை பொறுத்தவரை இப்போ மாற்று கட்சி எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு நாகரிகத்துக்கு சொல்கிறது. இப்போ ரவிக்குமார் எம்பி அவர்கள் கூட நேற்று அவர் எனக்கு தெரியும், நல்ல நண்பர், எனக்கு பழக்கம் அப்படின்னு சொல்கிறது வேற. முதலமைச்சரை சந்தித்து அவர் ஆதரவு கேட்டிருக்கிறாரு. கொள்கை முடிவுங்கிறது இந்தியா கூட்டணி எல்லாரும் சேர்ந்தா எடுப்பாங்க. பிரியன் சார் சொல்கிற மாதிரி நீ இப்போ தமிழருங்கிற ஒரு அரசியல் எடுத்தா அதை அவங்க எடுக்க தான் செய்வாங்க. அதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ரவீந்திரன் துரைசாமி, உங்க நிறைவு கருத்து சுருக்கமா 2 வார்த்தைகள். இது ஆல் இண்டியா சென்ட்ரிக்கா தான் போட்டிருக்காங்க. அதே வேளையில் தமிழ்நாடு சென்ட்ரிக்கா எடப்பாடியோட கேரக்டர் இடியோசின்கிரசி மோடிக்கு தெரியும். 2 முறை டிச் பண்ணவர், அவர் மீண்டும் டிச் பண்ணலாம் தொகுதி பங்கீட்டில். அதனால அவருக்கு ஒரு செக்காட்டும் இது அடிஷ்னலாக பயன்படும் நினைக்கிறாங்களா இல்லையாங்கிறது அந்த அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு எப்படி வருதுங்கிறத பொறுத்து தான் சொல்ல முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான